மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான தினம், ஒரு மனசுல ஒரு சாந்தம் நிலவும், ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊற்று எழக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ தரிசனம், கோயில் போயிட்டு வருது, இதுக்கெல்லாம் அந்த பாக்கியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். வழக்கமாக வரக்கூடிய படபடப்பு, கோபங்கள் இதெல்லாம் ரொம்பவும் குறைந்தே காணப்படும். மனதுக்கு இனிமையான நல்ல நிகழ்வுகள், ஒரு ஆத்மார்த்தமான சிந்தனை, இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான தினமாக இது விளங்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு ஒரு சாந்தத்தை தரக்கூடிய தினம். தெய்வ வழிபாட்டில் மனம் அதிகமாக ஈடுபடும். அப்படி ஈடுபடுவதால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் தீர்ந்து போகலாம். குடும்பத்தில் ஒரு இனிமையான ஒரு சூழல் நிலவருதுங்கிறது உறுதியா நம்பலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ஒரு வழியும் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்புகள் மறையிறது. அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள், வியாதிகள் இதெல்லாம் தீர்வு வருவதற்கான ஒரு அறிகுறிகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மனசை அலட்டிக்காம ஒரு யோக சிந்தனையில் இருப்பது நல்லது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஆரோக்கியம், மனசுல சந்தோஷம், இதெல்லாம் நிலவக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சந்திராஷ்டம தினத்தினால ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தினம். திருமணம் போன்ற விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடப்பது, சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான தடைகள் நீங்கி அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல் ஏற்படுவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய தினமாக அமைகிறது. பணப்புழக்கமும் சிறப்பாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள், ஒரு தெய்வீகமான அனுபவங்கள் இதெல்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சில பிணக்குகள், சில தேவையற்ற வாக்குவாதங்கள், இதெல்லாம் ஒரு மாதிரி மூட் அப்செட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தோல்விகள் இல்ல பிரச்சனைகள் உருவாவதற்கான ஒரு வழிமுறைகள் இருப்பதால் உறவு முறைகளில் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஹேண்டில் வித் கேர்னு போடுவோம் கிளாஸ் ஐட்டம்ஸ்ல, அது போல இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். எல்லா விஷயத்திலையும் வெற்றிகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு, ஆனால் நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் கொஞ்சம் தொய்வு நிலை ஏற்படும். இல்ல சில நேரங்களில் சில சேலஞ்சஸ் இருக்கும். இதை முடிச்சாதான் இது அடுத்தது இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி.
ஆனா அதை நீங்க ரொம்ப தைரியமாக அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கையாண்டு சிறப்பாக முடித்து வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றக்கூடிய தினம். கடுமையான உழைப்பு, சில நேரங்களில் மனசுல சில குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் உறுதியான முறையில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நம்பலாம். அதனால பட்ட பாடுக்கு நமக்கு நன்மைகள் கிடைத்தது என்ற சந்தோஷம் ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பான பலன்களும் ரொம்ப ஒரு சுலபமான ஒரு வழிமுறைகளை கண்டறியறது எல்லாமே நன்மையாக நடக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். பொறுமையாக கையாளும் பொழுது வெற்றிகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல சில புதிய எண்ணங்கள், புது சிந்தனைகள், சில பிரச்சனைகளை ரொம்ப சிறப்பா கையாண்டு உங்களுக்கே உரிய பாணியில கையாள்றது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். இதுல இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட இறுதியான நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான தினம். எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள், வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு நல்ல சூழல்கள், சில நல்ல செய்திகள் வந்து சேருவது, ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான திருப்புமுனைகள், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், வெளிநாடு பயணப்படுவதற்கான ஒரு திட்டங்களில் வெற்றி அடைகிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திடீர்னு சில நேரங்களில் நமக்கு மனநிலை மாறுபடலாம். அதனால பொறுமையாக எதையுமே கையாள வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான சில மார்க்கங்கள் தென்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்துவிடும். சிறந்த வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரை சற்று கவனமாக இருக்க நல்ல பலன்கள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம் நிலவும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பேசக்கூடிய உங்களுடைய பேச்சு திறமையால பல வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். நீங்க அதாவது பர்சனல் சாம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உங்களுடைய இயற்கையான அந்த தன்மை வெளிப்படும். பலரையும் கவரக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்கும் உங்க செயல்பாடுகள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சுலபமான வெற்றிகளும் சந்தோஷங்களும் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். நினைத்ததை நல்லபடியாக அவங்களால முடிக்க முடியும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி ஒரு பிரச்சனை இருக்காது. அதிகப்படியான அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மனசுல ஆனா ஒரு ஏகாந்தமான ஒரு நிலை, ஒரு நிம்மதி, தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு தினமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இது விளங்கும். இதில் இருக்கக்கூடிய
நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம், அதை நீங்க சரியாக கையாள வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சில புதிய செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு செலவுகளும் ஏற்படலாம், ஆனால் அது சுப செலவுகளாக அமையும். தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாறதுக்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். அதனால ரொம்ப ஒரு சுபங்களை தரக்கூடிய வெற்றிகரமான ஒரு தினமாக இது அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம், ஆனால் வெற்றிகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எல்லாருடைய ஆதரவும் ஏற்படும், சிறந்த தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க கவலைகள் எல்லாம் மறையும். நண்பர்களுடைய ஆதரவும் உதவியும் சிறப்பாக அமையும். நீங்க ஈடுபட்டு செய்யக்கூடிய முதலீடுகளுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். நீங்க வீட்டை புதுப்பிக்கணும், புதுசா பெயிண்ட் அடிக்கணும், இல்ல வேற ஏதாவது பர்னிஷிங் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. வரக்கூடிய செலவுகளும் ஒரு உருப்படியான ஒரு செலவுகளாகத்தான் அமையும். மனதிற்கு இதத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக, நல்ல அனுபவங்கள் தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாகவும், எந்த காரியத்தில் கையை வச்சாலும் அது ரொம்ப வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், கவனத்தோடு செயல்பட ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும்.